ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் மயிலும் துணை. நவ கிரகங்களின் தோஷம் நீங்க. இப்ப யாருடைய ஜாதகத்துல சூரியன் வீக்கா இருக்கோ அவங்க எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்குரிய தானியம் வந்து கோதுமை. கோதுமையில ஏதோ ஒரு பிரசாதம் தயார் பண்ணி வீட்லயே, நீங்க கோயிலுக்கு போகணும் கூட அவசியம் இல்லை, வீட்லயே கோதுமையில ஒரு பிரசாதம் தயார் பண்ணி வீட்டுல சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை வீட்டுல உள்ள எல்லாரும் சாப்பிட்டுலாம். அப்ப வந்து உங்களுக்கு சூரியன் வீக்கா இருந்துச்சுன்னா இதை நீங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்ய 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 உங்களுக்கு வந்து நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும். நீங்க எல்லாத்துலயும் சக்சஸ் அடையலாம். அதே மாதிரி திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரனுக்குரியது பாத்தீங்கன்னா நெல்லு, அரிசி. அப்ப அரிசியில ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி சந்திரனுக்கு நைவேத்தியம் பண்ணி, சந்திரன் படம் இல்லாட்டினா பரவாயில்ல, நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை சாப்பிட்டுட்டா போதும். யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் வீக்கா இருக்கோ அவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமையில தோரம்பற்பால ஆன ஒரு நைவேத்தியத்தை செஞ்சு வீட்டுல சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டா போதும். யாருடைய ஜாதகத்துல புதன் வீக்கா இருக்கோ அவங்க எல்லாமே புதனுக்குரிய நவதானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு. அப்ப பச்சை பயிரால ஆன ஒரு நைவேத்தியத்தை செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு புதன்கிழமையில நைவேத்தியம் பண்ணிட்டு அவங்க வந்து அதை சாப்பிட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டா அது வந்து நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது வியாழக்கிழமை குருவுக்கு வந்து கொண்டக்கடலை. வியாழனுக்குரிய தானியம் வந்து கொண்டக்கடலை. கொண்டக்கடலை அன்னைக்கு வந்து சுண்டல் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம வீட்டுல உள்ள எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அந்த குருவால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்குரிய தினம். அப்ப வந்து சுக்கிரன் யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ அவங்க எல்லாமே வெள்ளிக்கிழமையில மொச்சப்பயிறு, வெள்ளை மொச்சப்பயிரா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம வந்து சுண்டல் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டோம்னா அந்த சுக்கிர தோஷமே எல்லாமே அடிபட்டு நமக்கு நல்ல எல்லா ஒரு நல்லதும் நடக்கும். அடுத்தது சனிக்கிழமை. இதுதான் வாழ்க்கையில நிறைய பேர் பண்ண வேண்டியது. ஏன்னா வந்து சனி தோஷம் நிறைய பேருக்கு இருக்கும். சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா சனி பகவான் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் வராம இருக்கவே முடியாது. எப்படியா இருந்தாலும் நம்மளோட லைஃப்ல 3 வாட்டி கிராஸ் பண்றவர் அவரு. அப்ப வந்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு நீங்கணும்னாக்கா சனிக்கிழமைகள்ல எள்ளு வந்து ஒரு துணியில முடிச்சு போட்டு விளக்கும் போடலாம். எள்ளு சாதம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சனி பகவானை நினைச்சு கும்பிட்டுட்டு எள்ளு சாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு நம்மளும் சாப்பிட்டுலாம். காக்காக்கு மெயினா வந்து காக்கைக்கு வந்து எள்ளு சாதம் சனிக்கிழமையில வைக்க 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 நமக்கு வந்து எல்லா சனி பகவான் வந்து நமக்கு எல்லா நல்லதையும் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணணும்னா சனி பகவான் வந்து மனம் மகிழ்ந்து நமக்கு வந்து கெடுதல் செய்ய வந்ததே மறந்து நமக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கு. நீங்க சனிக்கிழமையில நிறைய இருக்கு. இன்னும் காக்காய்க்கு வந்து நீங்க ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா வாரம் ஃபுல்லா நீங்க டெய்லி ஒண்ணு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஜாங்கிரி வந்து எவ்வளவு ஒரு சிக்கலா இருக்கும். அதை வந்து அந்த காகம் வந்து அதை கொத்தி கொத்தி சாப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா சிக்கலுமே தீரும். அந்த மாதிரி காக்காய்க்கு ஜாங்கிரி வைக்கிறது, எள்ளு சாதம் வைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பானது. சனி வந்து நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம செய்ய 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 எல்லா நல்லதையும் நமக்கு கொட்டி கொட்டி கொடுப்பாரு. இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரம் தான். அதனால நீங்களும் செஞ்சு பலனடையணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.